வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசம்பர் 5 நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் தான். புரட்சி தலைவி அம்மா நம்மளையெல்லாம் மீளா துயரத்தில் விட்டுட்டு போன நாள். அதாவது புரட்சி அம்மாவோட 9வது ஆண்டு நினைவு அஞ்சலி. தமிழகமே இருளில் மூழ்கிய தினம்னு சொல்லாங்க. எதனால் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்னா புரட்சி தலைவி அம்மா. அதாவது கழகம் எப்பெல்லாம் தோல்வியில் துவந்து கிடக்குதோ அப்பெல்லாம் கழகத்தை மீட்டெடுத்த அயன் லேடி, இரும்பு பெண்மணி, அதாவது சிங்கிள் லேடி பல பேர் சொல்லாங்க. அந்தளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான புரட்சி தாய், தெய்வ பெண்மணி பல பேர் சொல்லாங்க. அதாவது 1996 முதல்ல ஆட்சி பொறுப்பு எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க 5 வருஷத்தில். அதுக்கப்புறம் 1996 2001 வரைக்கும் கழகம் பிளவு படுற சூழ்நிலையுமே தொண்டர்களை நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நாம் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்ன புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2001 2006 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி, மறுபடியும் 2006 2011 அதிமுக தோல்வி, மறுபடியும் அயன் லேடி. அதாவது இதுக்கு இந்த பெயருக்கு வேறு யாரும் பட்டம் சூட்ட முடியாது. அந்தளவுக்கு புரட்சி தலைவி தாய், தெய்வ பெண்மணி பல பேர் சொல்லாங்க. ஏன்னா 2014 ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கிறாருங்க. அப்போ மோடியா லேடியான்னு கேட்டவர் தான் நம்ம புரட்சி தலைவி தெய்வ பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவர்கள். எதனாலன்னா 2014 சிங்கிள் மேன், எந்த கூட்டணி இல்லாமல் 39 சீட்டு ஜெயிச்சு, அதாவது பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆன ஒரு கட்சினா அதிமுக தான். அந்த பெருமையை பெற்று தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் 10 வருஷம் அதிமுக ஆட்சி என்ற சாதனையை பெற்றுத்தந்த ஒரு புரட்சி தலைவி தெய்வ பெண்மணின்னா நம்ம புரட்சி தலைவி அம்மா சொல்ல. 2016 காலகட்டத்தில் 2011 16 2016 to 2021 10 வருஷம் தொடர் சாதனை எந்த கட்சியும் பெறாது. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் எந்த கட்சி இது வரைக்கும் பெறலைங்க. அந்தளவுக்கு கழகம் சோதனையால் காலகட்டத்தில் நம்ம கழகத்தின் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி, நீங்கள் ஒன்றும் சோர்வடையாதீங்க, நாம் கழகம் எப்போதும் நம்மளது இருக்கும், அதிமுக 100 வருஷம் ஆனாலும் நம்ம நிலைத்து நிற்கும் என்ற தொண்டர்கள் உற்சாகப்படுத்தி சிங்கிள் மேன், அதாவது சட்டசபையில் 2006 2011 வருஷ காலகட்டத்தில் அதிமுக எம்எல்ஏ அனைத்து எம்எல்ஏ சஸ்பெண்ட் செய்தார்கள். அப்போது ஒற்றை பெண்மணியாக நம்ம புரட்சி தலைவி தெய்வத்தாய் சட்டசபையில் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்து கம்பீரமாக வெளிவந்தாங்க. ஆனால் 2016 காலகட்டத்தில் டிசம்பர் 5 நம்மளை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்ட தமிழில் இருளில் மூழ்கிய தினம். புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அது பக்காவாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவுனா ஒரு செகண்டில் முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தர்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இவருக்கு நீராக யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கி நம்ம கூட இருந்தால் தமிழகம் வேற எங்கேயோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு முடிவை ஒரு செகண்டில் எடுத்துருவாங்க. அதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 9வது ஆண்டு நினைவஞ்சலி. எல்லாரும் அஞ்சலி செலுத்துவோம். புரட்சி தலைவியின் வாழ்க, அம்மா நாமம் போற்றுக, அம்மா நாமம் வாழ்க, ஏடிஎம்கே அம்மா நாமம் வாழ்க வாழ்க தெய்வத்தாய்.